விவோல இருந்து V29 மற்றும் V29 Pro 5G அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு போன்ல வந்து என்ன விஷயங்கள் தாராங்க, மேலும் இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து என்ன விஷயம் நல்லா கொடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இதுக்கு என்ன மார்க் கிடைக்குது அப்படிங்கறது டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பில்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த போன்ல வந்து பேக் சைடுல வந்து கிளாஸ் பாடி கொடுக்குறாங்க. சோ ரெண்டு போன்லயுமே வந்து கிளாஸ் பாடி கொடுத்த காரணத்தினால பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ பில்ட் குவாலிட்டிக்கு வந்து ஃபுல்லாக வந்து மார்க் கிடைக்குது. அடுத்தபடியாக இந்த போன் டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல ஒரு 6.78 இன்ச்சுக்கான வந்து ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இது ஒரு 1.5K கலர்ஸ் உள்ள AMOLED டிஸ்ப்ளேயாக வருது. நமக்கு வந்து 55 டிகிரிஸ்ல வந்து சைடுல எட்ஜஸ் வந்து கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. நமக்கு கர்வ்டு AMOLED டிஸ்ப்ளேயாக வருது. இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. மேலும் HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், மேலும் 100%க்கான DCI-P3 கலர் காமோட் சப்போர்ட் இருக்கு. இது போய் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்ப்ளேயோட தராங்க. சோ டிஸ்ப்ளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த டிஸ்ப்ளேல நமக்கு வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. சோ நமக்கு பிரைட்னஸ் மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியல. வந்து ப்ரொடெக்ஷனுக்கு மேலும் என்ன விஷயங்கள் யூஸ் பண்றாங்கன்னு தெரியலனால கொஞ்சம் ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக இந்த ரெண்டு போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ரெண்டு போன்லயும் வந்து ப்ராசஸர் கொஞ்சம் வேறுபடுது. அதபடி பார்க்கும்போது விவோவோட V29 Proல நமக்கு வந்து MediaTekோட Dimensity A200 அப்படிங்கிற சிப்செட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸருக்கு வந்து 21 ரேங்க் வருது. சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அதே வந்து நமக்கு வந்து விவோவோட V29 பொறுத்தவரையும் நமக்கு வந்து Snapdragonோட 778G அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து 45 ரேங்க் வருது. மற்றபடியாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயும் வந்து ரெண்டு போன்லயுமே வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது விவோவோட V29 Pro பொறுத்தவரையும் நமக்கு வந்து 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. அதே விவோவோட V29 பொறுத்தவரையும் நமக்கு வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. ரெண்டு போன்லயுமே இந்த RAM வெர்ஷன் LPDDR4X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.0 வருது. மற்றபடி RAM மற்றும் ஸ்டோரேஜ்ல வந்து ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் ரெண்டு போன்லயும் சேம்ங்கறனால இப்போ ஸ்கோர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு போனும் வந்து Android 13 OSல FunTouch OS 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஆனா OSோட அப்டேட்ஸ் எவ்வளவு கேரண்டிட் அப்படின்னு தெரியல. ஆனா இது ஹை எண்ட் போனா இருக்கிற காரணத்தால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்காக OS அப்டேட்ஸ் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த ரெண்டு போன்ல உள்ள கேமராஸ் பத்தி பார்க்கலாம். விவோவோட V29 Proல முத கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX766 சென்சார். இந்த கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது கேமரா வந்து ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. மூணாவதாக ஒரு 12 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரைட் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX663 சென்சார். இது f1.98 அபர்ச்சர்ல வருது. சோ நமக்கு விவோவோட V29 Proல வந்து பேக் சைடுல 3 கேமரா இருக்கு. சோ இந்த கேமராவோட ஸ்கோர்ஸ் நீங்க பார்க்கலாம். அதே விவோவோட V29 பொறுத்தவரை நமக்கு வந்து மொத கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். ஆனா சென்சார் வந்து நமக்கு சோனி சென்சார் கொடுக்கல. அதுக்கு பதிலா சாம்சங்கோட சென்சார் தான் வருது. அதாவது சாம்சங்கோட GN5 சென்சார் கொடுக்குறாங்க. மற்றபடி ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு. ஆனா மூணாவது கேமரா நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. சோ இப்போ நீங்க இந்த கேமராவோட ஸ்கோர்ஸை ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மற்றபடி செல்ஃபிக்காக ரெண்டு போன்லயும் வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 அபர்ச்சர்ல வருது. அடுத்ததாக இந்த போனோட பேட்டரிஸ் அப்படி பார்க்கும்போது ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு வந்து 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த போன் வந்து நமக்கு வந்து 50% சார்ஜ் ஏறதுக்கு கிட்டத்தட்ட 18 நிமிஷத்துல சார்ஜ் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பேட்டரியோட ஸ்கோர்ஸை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த போனுக்கு வந்து 5Gக்கான சப்போர்ட் இருக்கு. அது போக வந்து டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.3, dual band GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. சோ நெட்வொர்க்ஸ்லயும் எந்த விதமான குறையும் வைக்கல. மேலும் ஆடியோ அப்படி பார்க்கும்போது பாட்டம் போட்ட ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. சோ அதனால இதுக்கோட ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடியாக இப்போ ஓவரால் ஸ்கோர்ஸை வந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ என்னென்ன ஸ்கோர், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு அப்படிங்கறத சோ அதை வச்சு பார்க்கும்போது விவோட V29 Pro வந்து கிட்டத்தட்ட 100க்கு 78.8 மார்க் வந்து வாங்கியிருக்கு. அதே விவோட V29 வந்து 71 மார்க் வந்து வாங்கியிருக்கு. கடைசியாக இந்த போனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது விவோட V29 விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 32,999 அப்படிங்கிற விலையிலும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 36,999 அப்படிங்கிற விலையிலும் விற்கிறாங்க. அதே விவோவோட V29 Pro பொறுத்தவரையும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 39,999 அப்படிங்கிற விலையிலும் அதே 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 42,999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. சோ இந்த ரெண்டு போனோட ஸ்கோர்ஸ் இப்போ நீங்க ஓவரால் ஸ்கோர்ஸை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து விவோட V29 Proவோட வேல்யூ வந்து கூட கொஞ்சம் பெட்டரா அந்த மாதிரி இருக்கு. V29 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா Snapdragon 778Gங்கிறது குறையா சொல்லல. இதுதான் கொஞ்சம் பழைய ப்ராசஸர். மற்றபடியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் அந்த விவோவோட V29 Pro வந்து தெரியுது. ஸோ விவோவோட V29 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விவோட V29 Pro கூட கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி மாதிரி தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 40,000 பிரைசிங்க்கு வந்தா கூட நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ நீங்க இந்த ரெண்டு போனை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.